ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய கனவு அதிகாரம், கனவுகளின் பலன்களை பற்றியது. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தாம் இயற்றிய கனவு அதிகாரத்தில் கனவுகளை பற்றிய பல்வேறு உண்மைகளை கூறியுள்ளார்கள். சுவாமிகள் தமது முன்னுரையில் கனவு என்பது நினைவு போல பயன் விளைவிக்கும் என்று தெளிவுற விளக்கியுள்ளார்கள். மேலும் இதிகாச புராணங்களிலும் இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் கூட கனவு நிகழ்ச்சிகளை முன்வைத்து பின்விளைவுகளை புலப்படுத்தும் முறையை காணலாம். பண்டை தமிழ் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளுள் கனவு பயன் விளைவிக்கும் என்பதும் ஒன்று. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் நூல் அறிவு, அனுபவ அறிவு, ஞான அருள் அனைத்தும் ஒருங்கே பெற்று திகழ்ந்த ஞான பானு ஆகையால் அவர் கனவுகளை பற்றி உரைக்கும் செய்திகள் மாந்தர்களுக்கு பெரும் வழிகாட்டியாகவும் மன அமைதியை தரவல்லதாகவும் அமையும் என்பதில் ஐயமே இல்லை. சுவாமிகள் அருளிய கனவு அதிகாரம் என்ற 58 செய்யுள்கள் கொண்ட நூலிலிருந்து உரையை மட்டும் தர முயல்கிறோம். கனவுகள் பல வகையாக தோன்றினாலும் அவை நன்மையோ தீமையோ ஒவ்வொரு விதமான கனவிற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பிணத்தின் மீது ஏறுதல். ஒரு பிணத்தின் மீது ஏறி செல்வதாக கனவு கண்டால் விரைவில் அவன் இறந்து விடுவான் என இறைவன் நூல் கூறுகிறது. முன்பு கூறியவை அனைத்தும் தமது அன்பர்களுக்கு வரும் துன்பங்களை நீக்கி ஞானத்தை வழங்கி அருளும் செவ்வேல் பரமன் கும்பமுனியான அகத்தியருக்கு இயம்புவதாக ஒரு தமிழ் நூல் கூறுகிறது. கடலை தாண்டுதல். கடலை தாண்டுதல், ஆற்றை தாண்டுதல், ஆகாயத்தில் நடந்து போகுதல், சூரியன், சந்திரன், செவ்வாய், எரிகின்ற நெருப்பு, நட்சத்திரங்கள், செவ்வேல் மூர்த்தம் அமைந்துள்ள கோவில்கள் ஆகியவற்றை கனவில் காணின் நினைத்த காரியம் முடியும். மாமிசம், கல் முதலியன. மாமிசம், கல் முதலியன அருந்துதல், வெண்ணிறமான நல்ல தயிரை உண்ணுதல், முழு நிலவு போன்ற வெண்மையான ஆடை உடுத்தல், ஆபரணங்கள், செந்நிற அபிஷேகம் முதலியவை கண்டால் இடையூறு இல்லாத புகழ் உண்டாகும் என அறிவின் மிக்கார் கூறுவர். செவ்வேல் முதலிய தெய்வங்கள். செவ்வேல் முதலிய தெய்வங்கள் குடை, வேதியர், அரசன், பறவைகள், ஆபரணங்கள் அணிந்த தேவதாசி, பெரிய மலை, உமி, மலர், கண்ணாடி, பழுத்த பழங்களோடு உள்ள மரத்தில் ஏறுதல், மலர்கள் நிறைந்த மரம், இறைச்சி, தடாகம் ஆகியவைகளை கனவில் கண்டால் அவர்களுடைய நோய் நீங்கிவிடும். மீன் முதலியன. மீன்களை மிக அதிகமாக கண்டால் வெள்ளிக்காசுகள் மிகுதியாக கிடைக்கும். மனிதன் குடலை ஒருவன் தன் தலையில் மாலையாக சுற்றி கொண்டு ஊர் நடுவில் நிற்பதை கண்டால் 40 ஊர்களை ஆளுகின்ற பதவியை அடைவான் அல்லது ஒரு நாட்டை ஆளும் அரசன் ஆவான். பிணம், இரத்தம், பொன், தகாத மாதின் புணர்ச்சி, வேறு மாதருடன் புணருதல், தன் உடம்பில் எச்சில் அசுத்தங்கள் படுவது போல காணுதல் ஆகியவற்றால் நோய் நீங்கும், உயர்ந்த செல்வங்கள் கிடைக்கும். சுவர் மீதிருந்து புசித்தல் முதலியன. சுவரின் மேலே இருந்து உண்பது போல கண்டால் உத்தியோகம் வரப்பெற்று இன்பம் அடைவர். பிளவுபட்ட காலுடைய தேலை கண்டால் கவலைகள் நீங்குமாறு வெற்றி கைகூடும். தாமரை இலையில் பாயாசம் வார்த்து உண்ணுவது போல கண்டால் அவன் மிகப்பெரிய பிரபு ஆவான். தேல், விஷம் முதலியன. தேல் தனது விஷத்தை ஏற்ற காணல், சிவந்த இரத்தத்தை உண்ண காணல், வெண்மையான பாம்பு தீண்ட காணல், மிகுதியாக எரியும் நெருப்புக்குள் இருப்பதாக காணுதல், நல்ல பாம்பு பலப்புயத்தில் ஏற காணுதல், இவன் பொல்லாதவன் என்று பிறரால் சுட்டிக்காட்டப்பட்ட போது தான் அழுவது போல காணுதல் ஆகியன மிகுந்த நன்மையை தரும். விலங்கு, பூணல் முதலியன. விலங்கு பூணல் தோணியில் ஏறி போகுதல், நெருப்பில் தனது உடம்பு வேகுதல், பறவைகளை பிடித்தல், தன் உடம்பில் எறும்பு கூட்டம் ஊறுவதைப் போல காணுதல், சந்தனம் பூசுதல், தேவாலயத்தில் செய்யப்படும் பூஜைகள் ஆகியவற்றை
கனவில் கண்டால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். வெள்ளாடை உடுத்தல். வெண்மையான ஆடை உடுத்தி வெண்மையான மலர்களை நன்றாக அணிந்து கொண்டு மேனியில் சந்தனத்தை அள்ளி பூசிக்கொண்டிருக்கும் ஒருத்தியை சேர்ந்தாலும் மனதின் உள்ளே விளங்கும் செக்கர்வேலனை, சூரியனையோ அல்லது நிலவையோ வானத்தில் தாவி பிடிப்பதை போல கனவு கண்டாலும் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். தித்திப்பான பண்டம் முதலியன. இனிப்பான பண்டங்கள் தேங்காய், மாம்பழம், குடை, பாதரட்சை, செருப்பு, எலுமிச்சை பழம், மஞ்சள், எழுத்தாணி ஆகியவற்றை இனிமையுடன் பெறுவதாக கண்டாலும் அல்லது அழகிய நிறைகுடம், பூமாலை, குயில், கருடன், அன்றில் ஆகியவற்றை கண்டாலும் நன்மையே விளையும். உறக்கத்தில் கண்முன் தோன்றுகின்ற சுமங்கலி, புத்தகம், தயிர், எரிகின்ற தீபம், சாமரம், வேத பாராயணம், கனவு காண்பவன் தன் தலையை தானே தின்பதாக காணுதல் ஆகிய கனவுகளை கண்டால் நன்மைகள் உண்டாகும். நீராடும் போது தலையில் உள்ள பேன்கள் யாவும் அந்த நீரிலேயே போவதாக கண்டால் துன்பம் நீங்கும். தலைமயிர் சிக்குதல், பல் விழுவது போன்று காண்பது தொலைதூரம் செல்வதற்கான நன்மை பயக்கும். பயணம் நிகழும். பாக்கு, வெற்றிலை, முத்து, சந்தனம் ஆகியவற்றை கண்டால் ஊதிய உயர்வு கிடைக்கும். சிவந்த இரத்த ஆடை உடுத்தல், மொட்டை மரத்தில் ஏறுதல், உடம்பை விட்டு நீங்கிய மண்டை, உயர்வான வேல், விஸ்தம்பம், வெற்றி தூண், பருத்தி, எட்டிமரம், எண்ணெய், விளையாட்டு குரங்கு, இரும்பு, கரும்பாம்பு, கழுதை, கழுகு ஆகியன கனவில் வந்தால் நோய்கள் உண்டாகும். கழுதை, ஒட்டகம், காலை பூட்டிய வண்டி ஆகியவற்றில் விருப்பத்தோடு ஏறுவது போல கனவு கண்டால் மரணம் ஏற்படும். குற்றமற்ற குமார கடவுள் ஏனைய கடவுள் சிலைகளின் கை கால்கள் முறிந்து உடைவது போல கண்டாலும் தனது புத்திரன் முதலானோர் மரணம் அடைவார்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.